வணக்கம், வெல்கம் டு வேலுவேல்ஸ் கிச்சன். இன்றைக்கி சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஒரு பவுலில் 1 கப் கார்ன்ஃப்ளவர், சோள மாவு எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். முட்டை 1 சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு. ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாவு எடுத்துருக்கேன், கார்ன்ஃப்ளவரு. நீங்கள் அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் 1 கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. மசாலாலாம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ எலும்பு இல்லாத சிக்கனை இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நல்லா ஊற விட்டுடுங்க. பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும். அது நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது நல்லா திக்காகிடுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். 1/2 hour ஆயிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கனை நம்ம பொரித்து அப்படியே சாப்பிட்லாங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா KFC சிக்கன் மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இப்படியே கூட பொரித்து எடுத்து சாப்பிட்லாம். பொரித்த பிறகு பாருங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக சிக்கனை வேக விடுங்க. இதுலேயே தான் வேகணும். நம்ம அடுத்தது அப்படியே போட்டு புரட்டி எடுக்க போகிறோம். அப்படியே வெங்காயம் தலை போட்டு, அதனால் இதுலேயே நல்லா வேகணும். அந்த எண்ணெயெல்லாம் நல்லா நின்ன பிறகு, பொரியிறது நின்ன பிறகு எடுத்துக்கோங்க. பொறுமையாக வச்சு வேக விடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்தது. எண்ணெயில் போட்டோன்னே திக்காகிடுச்சு பார்த்திங்களா. கார்ன்ஃப்ளவர் மாவு திக்காகிடுச்சு. நல்லா சிக்கன் வேகணும். வெந்த பிறகு எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துடலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. ஓரளவுக்கு வேகிறது நின்றுடுச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் கொதிக்கிறது. இந்த டைம்லேயே எடுத்துருங்க. இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். மறுபடியும் எல்லா சிக்கனும் இதே மாதிரி போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் இந்த எண்ணெயை எல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 3 பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும். இதில் 1 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அதிகமாக காரம் சாப்பிட்றவங்க. நான் குறைவாக சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கணும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். வதங்கின பிறகு சோயா சாஸு உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வினிகர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் கொஞ்சமாக சேர்த்து ட்ரையாக பண்ணுறேன். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தண்ணி. கிரேவி வேணும்னா அதிகமாக சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நான். ஏன்னா சோயா சாஸில் உப்பு கொஞ்சம் இருக்கும். நீங்கள் சால்ட்டு கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சிக்கன்லேயும் சேர்த்துருக்கோம். இப்போ பொரித்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கலந்து விட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் இந்த சோயா சாஸும் வினிகரும் சேர்ந்து வரும். இப்போ கொத்தமல்லி எடுத்திருக்கேன் நான். உங்கள்கிட்ட வெங்காயத்தாள் இருந்தால் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன், கொத்தமல்லி அந்த தண்டோடு நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இருந்தால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.